ஏய் இந்த ஷார்ட்ஸ் நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிறது. நீ பார்த்துருக்கியா? நான் இப்பதான் நான் பார்க்கறேன். நான் பார்த்ததே இல்லை. சரி சரி சரி. டேய் என்ன பண்ணிட்டு? ஃபோன் பார்த்துட்டு இருக்கேன்ப்பா. சரி நான் டியூட்டி கிளம்பிட்டே செல்ல போறேன். சரிப்பா. நான் கிளம்புறேன். இன்னைக்கு லீவு தான்ப்பா. அப்பா கூட இருந்துக்கிறேன்ப்பா. சரி இருந்துக்க. தம்பி நீ? நான் கிளம்பிட்டேன், ஆபீஸ் கிளம்பிட்டேன். நீங்க ஒர்க் ஷாப் கிளம்பிட்டீங்களா? ஆமா ஒர்க் ஷாப் கிளம்பிட்டேன். சாப்பிட்டாச்சுங்களா? சாப்பிட்டேன். சரி நீ சாப்பிட்டா? நான் இப்பதான் சாப்பிட போறேன். சரி ரைட், நீ சாப்பிட்டு அவா கூட இரு. நான் சாயங்காலம் வந்துடுறேன். சரி சரி ஈவினிங் பாத்துக்கோ. சரிங்கப்பா. ஓ ரைட் நீ கிளம்பு. அம்மா ஒர்க் ஷாப் போயிட்டு வரேன். போயிட்டு போ, சூதானமா போயிட்டு நேரம் காலத்துக்கு வந்து. சரி போயிட்டு டேய் நம்ம ரெண்டு இந்த மாதிரி டான்ஸ் பண்ணலாமாடா? பண்ணலாம். நாளைக்கே பண்ணலாம். போட்டு டிக்டாக் யூடியூப் ரீல்ஸ்ல போட்டு தள்ளணும்டா. சரிங்க. டேய் என்னடா சட்டை கட்டி போட்டு உட்கார்ந்திருக்க? வெயில் கொளுத்தி எரியுதுப்பா. என்ன வெயிலு, சட்டையை போட்டு உட்கார முடியல. அதான் பாருங்க காத்த ஓட்டம் உட்கார்ந்துருக்கு ரெண்டு பேரும். ஃப்ரீயா உட்கார்ந்திருக்கீங்க. சரிப்பா சரிப்பா. நான் போயிட்டு வந்தீங்களா? டியூட்டி முடிஞ்சுச்சு. ஓகே ஓகே. டயர்டா இருக்குப்பா, நான் கொஞ்ச நேரம் படுக்கிறேன். சரிங்கப்பா. இந்த மாதிரி தான்ப்பா நானும் விஜயனாவும் டான்ஸ் ஆடலான்னு பார்த்துட்டு இருந்தோம். சரிப்பா உங்களுக்கு என்ன பிடிக்குதோ செய்யுங்க. நான் ஒன்னும் அதுக்கு போன் வந்துச்சு அதான் பண்றேன். சரிங்கப்பா. ஹலோ வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கேன். ஃபங்க்ஷன் வச்சிருக்கீங்களா? என்ன ஃபங்க்ஷனு? பார்ட்டியா? பார்ட்டினா நான் முதல்ல கண்டிப்பா வந்துடுவேன். அது நீங்க கூப்பிட்டு வராம இருப்பேனா? கண்டிப்பா வந்துடுறேன். நாளைக்கு கன்ஃபார்மா வந்துடுவேன். எந்த ஒர்க் இருந்தாலும் சரி நாளைக்கு கன்ஃபார்மா வந்துடுவேன். சரி. என்னடா சொல்ற? டேய் என்ன இப்படி தலையிட்டு வர்றாரு? ஊத்தி கொடுத்தாண்டி ஒரு ரவுண்டு, இந்த உலகம் சுழலுதடி பல ரவுண்டு. ஊத்தி கொடுத்தாண்டி ஒரு ரவுண்டு, இந்த உலகம் சுழலுதடி பல ரவுண்டு. போட்டு கொடுத்தாண்டி பாட்டில் திறந்து, போட்டு கொடுத்தாண்டி பாட்டில் திறந்து, என் புத்தி எங்க போகுதடி வீட்டை மறந்து. போட்டு கொடுத்தாண்டி பாட்டில் திறந்து, என் புத்தி எங்க போகுதடி வீட்டை மறந்து. என்னங்க என்ன இது புது பழக்கம்? என்னப்பா எனக்கு என்ன இப்படி வாட அடிக்குது? தண்ணி போட்டு வந்திருக்கீங்களா? பார்ட்டின்னு கூப்பிட்டானுங்க, அப்புறம் சரிட்டு பூச்சி கொடுத்தானுங்க. நானும் இத்தனை நாள் எல்லாம் என்ன புது பழக்கம் இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க? இப்போ நான் என்னப்பா செய்யிட்டேன்? எல்லாரும் இப்படி கப்பல் பண்றானுங்க. என்னன்னு கேட்க மாட்டீங்களாங்க? புது பழக்கம். பொம்பளை நேரத்துல உபாடி எசுக்கு கடனும் சரி தண்ணி போட்டு காட்டிட்டு ஏமா எல்லாரும் வாங்கி கொடுக்கும்போது எல்லாரும் வாங்கி கொடுத்தா எல்லாரும் வாங்கி கொடுக்குறாங்கன்னு இத்தனை நாள் அடிச்சிங்களா? ரொம்ப எடுத்து வந்துருக்கீங்க தண்ணியா? என்னப்பா வீட்டுல ஏதாவது தண்ணி போட்டு வந்து நல்லா இருக்கா? என்னப்பா அங்கேயே சாப்பிட்டேன் நான் தூங்குறேன். எந்த நீங்க சாப்பிட்டாலும் பாருங்க. சாப்பிட்டேன் நான் அங்கேயே சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்க? சும்மா தண்ணி போட்டு ஏதாவது பேசிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு எந்திரிங்க. சாப்பிட்டேன் அங்கேயே பார்ட்டியில எல்லாம் சாப்பிட்டேன். சரியில்லை இது. நீங்க வந்து தண்ணி போட்டு பண்ணிட்டு இருக்கீங்க ஆளுதான் நேரத்துல. எப்படிப்பா போய் ஒரு இதாக பெருசா பேசுறீங்க? என்னப்பா இப்படின்னு ஒரு நாள் பிடிச்சி வந்து இது ஒரு பெருசா பேசிக்கிறீங்க? இருக்கு நான் அம்மா வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பேசிக்கிறேன். சரி விடாப்பா, போய் சும்மா சொல்லிட்டே இருக்காரு விட்டு. நான் தூங்குறேன். ஜம்ப் பண்ணுங்க. இப்படி 1 2 3. அப்பா வந்துட்டாரு. வந்துட்டாரா? நாட்டு சரக்கு நச்சுன்னு தான் இருக்கு, கிட்ட வந்து முட்டை வந்தா கிண்ணுன்னு தான் இருக்கு.
நாட்டு சரக்கு நச்சுன்னு தான் இருக்கு, கிட்ட வந்து முட்டை வந்தா கிண்ணுன்னு தான் இருக்கு. நாட்டு சரக்கு நச்சுன்னு தான் இருக்கு, கிட்ட வந்து முட்டை வந்தா கிண்ணுன்னு தான் இருக்கு. தங்க கூடமே தஞ்சாவூர் கடமை மந்திரிச்சு விட்டு புட்ட மலையாள படமே. என்ன சைஸு இது மாமே, என்ன வயசு இது? நாட்டு சரக்கு நச்சுன்னு தான் இருக்கு, கிட்ட வந்து முட்டை வந்தா கிண்ணுன்னு தான் இருக்கு. ஏய் இன்னைக்கு தண்ணி போட்டுருக்காருடா. ஆமாண்ணா. அன்னைக்கு தான் பாட்டின் பண்ணு. இன்னைக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு? இன்னைக்கு தண்ணி போட்டு வந்துருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ் விட மாட்டேன்ப்பா. ஏய் பாட்டிட்டு சொல்றான். என்ன போய் செய்ய சொல்ற? அப்பா வந்து என்னன்னு கேளு முதல்ல. அவரை என்னப்பா இன்னைக்கு தண்ணி போட்டு வந்துருக்காரு. அன்னைக்கு பாட்டி எங்க உள்ள வரீங்க? முதல்ல போங்க, வெளியே போங்க. வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. தண்ணி போட்டு போங்க. பெரிய மனுஷனுக்கு தண்ணி விடுறேன். டெய்லி தண்ணி போட்டு வீட்டுக்குள்ள வரக்கூடாது சொல்லிட்டேன் நான். ஏப்பா இப்படி பண்றீங்க? அந்த முதல்ல என்னன்னு கேளுங்க அவரை. ஏதா அன்னைக்கு தான் பார்ட்டின்னு சொல்லி தண்ணி போட்டுக்கிட்டு வந்தீங்கல்ல, இன்னைக்கு எந்த பார்ட்டி? பொம்பளை ஊர் வீட்டில் நேரம் ஊருக்கு போன நேரத்தில் 2 குழந்தைகளை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஆடிக்கிட்டு தெரியுது. டெய்லி ஃப்ரெண்ட்ஸ் விட மாட்டாங்க. என்னமா செய்யுது? நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு, சும்மா கும்முன்னு ஏறுது கிக்கு உனக்கு. நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு, சும்மா கும்முன்னு ஏறுது கிக்கு உனக்கு. நான் விட்டறிஞ்சேன் சல்லியே ஊத்திக்கிட்டேன் மில்லியே, நான் விட்டறிஞ்சேன் சல்லியே ஊத்திக்கிட்டேன் மில்லியே. டேய் உனக்கு இதே குழப்பா போச்சு நீதா. ஒரே டயர்டா இருக்கடா சாமி. இன்னைக்கு ஃபுல் மொக்கல வந்திருக்காருண்ணா. தலை எழுத்து போகலாம். தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. இந்த ஊர் என்ன சொந்த வீடென்ன ஞான பெண்ணே, வாழ்வின் பொருள் என்ன நீ வந்த கதை என்ன? என்னடா சொன்னா திருந்தவே மாட்டியா? மணி 11 ஆக போகுது. ஏய் இன்னும் அண்ணனுக்கு காணுமுடா. வா அப்பா இப்படி தண்ணி போட்டே வராருவா. ஆ. அண்ணா ஓவர் டைம் பார்க்க வேலைக்கு போயிட்டாங்க. காலையில இருந்து வருவாங்களாமா. நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். சொல்லுப்பா. அப்பா வீட்டு வாடகை 3000 வாங்கிட்டு வர சொன்னார்ண்ணா. அப்படியா? சரி அப்பா வெளியில வேலைக்கு போயிருக்காரு. வந்தாலும் நான் கேட்டு சொல்றேன். சரிண்ணா. சரி. ஹலோ அண்ணா சொல்லுங்கண்ணா. மளிகை கடை பாக்கிங்களா? எவ்வளோண்ணா இருக்கு? இல்லைண்ணா அப்பா வெளியே போயிருக்காரு. 2500 ரூபாய்ங்களா? இல்லைண்ணா ஏற்கனவே கொடுத்துருப்பாருங்களே. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. அப்பா வந்தால் என்னன்றதை நான் கேட்டு நானே கொண்டு வந்து கடையில் கொடுத்துட்றேன். சரிங்கண்ணா சரிங்கண்ணா. வச்சுட்டுங்களா? ஓகே. அப்பா என்னமோ கொண்டு வந்திருக்காருண்ணா. என்ன அதிசயமா இன்னைக்கு தள்ளாடாம நார்மல் நடந்து வராரு? என்னப்பா நீ இப்படியே நினைக்கிறீங்க? அப்படிப்பட்ட ஆளா பாருங்க. ஆமா டெய்லி தண்ணி போட்டுறது. இன்னைக்கு தான் அதிசயமா நார்மல் நடந்து வந்துட்டு இந்த ட்ரெஸ் இருக்கு அவாவுக்கு. ட்ரெஸ் இருக்கா? டேய் தம்பி இந்தாடா வாங்கி உள்ள வச்சுக்கோ. சரிங்க. வேற என்னப்பா சமாச்சாரம்? சரி சொல்லுங்க என்ன சங்கதி? உண்மையிலே இன்னைக்கு தண்ணி போடலையா? என்னப்பா இப்படி கேட்குறேன்? சரிப்பா. அப்புறம் காலையில வந்து பாத்தீங்கன்னா ஓனர் பையன் வந்தான். பையன் வந்து வாடகை கேட்டு போனான். மளிகை கடைக்காரருக்கு ஃபோன் பண்ணி மளிகை சாமான் பாக்கி கேட்டாரு. அதுக்கு ஒரு 3000 ரூபாய், இதுக்கு ஒரு 2500 ரூபாய் பாக்கி இருக்குது. ஒன்றும் கட்ட முடியாம தான் சமாளிக்க முடியலன்னு சொல்லிட்டு நான் ஓவர் டைம்லாம் பாட்டு வந்துட்டு இருக்கிறேன். நீங்க டெய்லி இப்படி தண்ணி போட்டு வந்துட்டு இருக்கிறீங்க, எப்படிதான் சமாளிக்கிறது? நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். சிரிச்சு ஏடா என்னை பத்தி புரிஞ்சது இவ்வளவுதானாடா? நான் இவ்வளவு நாள் தண்ணி ஓட்டுவேன் நடிச்சேன்டா.
என்ன சொல்றீங்க? ஆமாடா, நான் எதுக்குடா தண்ணி ஓடுறேன்? ஒவ்வொரு நாள் தண்ணி ஓட்ட எவ்வளவு செலவாகும் நான் எடுத்து வச்சிருக்கேன்டா. அந்த எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்றீங்களா? இப்ப கொடுங்க, நான் காசெல்லாம் செட்டில் பண்றேன். நான் இப்ப தரேன்டா. இந்தாடா, இந்த பர்சல் இருக்கிற 6000 ரூபாய் இருக்குடா. இந்தாடா. டேய், நான் இன்னைக்கு கொடுப்பாருன்றியா கொடுக்க மாட்டாருன்றியா? ரூபாய்ல கொடுக்குறேன்னு இருக்கிறாரு. இங்க வாப்பா. இல்ல கொடுக்கலாம் மாட்டாருன்னா அவரு என்ன சொல்றாரு? 6000 ரூபாய் இருக்கு. சரி, 3000 ரூபாய் வாடகை கொடுத்துரு, 2000 ரூபாய் மளிகை கடை கொடுத்துரு, 500 ரூபாய் செலவுக்கு வச்சுக்க. நான் வந்து தண்ணி அடிச்ச மாதிரி நடிச்சின ஒழிய நான் தண்ணி அடிக்கவே இல்லை. ஒரு தண்ணி அடிச்சா ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படிங்கறத வந்து காட்டுறதுக்காக இந்த ரொம்ப சரி. ரைட், ஓகே. சரி, நான் செட்டில் பண்ணிடுறேன். சரி, பரவாயில்ல. உண்மையிலேயே தண்ணி அடிக்காத எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் சாமி, உங்களை விட எனக்கு என்னப்பா, எனக்கு குடும்பம் தான் ஒரு கோயில். அதை வந்து பராமரிச்சதுனாலே போதும். ஒரு தண்ணி அடிச்சு செலவாகிறதுனால எவ்வளவு விரயமான செலவுகள் ஆகும் அது எனக்கு தெரியாதா? நான் சும்மா நடிச்சேன்ப்பா. உண்மையிலேயே வந்து தண்ணி அடிக்காம இருந்தா ஒரு சராசரி மனிதனால இவ்வளவு மிச்சப்படுத்த முடியும் அப்படிங்கறத சொல்றீங்க. சரி 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 சரி, உண்மையிலேயே நான் சொல்றேன், இனிமேல் வந்து ஒரு விளையாட்டு கூட தண்ணி அடிச்சிடாதீங்க. ஐயோ, விளையாட்டு கூட செய்ய மாட்டேன். ஆமா, நல்ல வேலை அம்மா இல்ல, ஊருக்கு போயிருக்காங்க. அம்மா எல்லாம் இருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்குன்னே தெரியாது. சரி, விறகுண்ணா 500 ரூபா இருக்கு, 2000 படத்துக்கு போலாம்.